வணக்கம். இன்னைக்கு நாம ஓஷோவோட ஒரு அற்புதமான பேச்சை எடுத்து கொஞ்சம் ஆழமா அலச போறோம். இது அஷ்டவக்ர மகாகீதையில வர்ற ஒரு முக்கியமான கட்டம். நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. ஜனக மகாராஜாவுக்கு ஞானம் கிடைக்குது, பிரபஞ்சத்தோட ரகசியம் புரியுது, அந்த ஒரு பேரானந்தத்தில் அவர் மிதந்துகிட்டு இருக்காரு. அடுத்த கணமே அவர் குரு அஷ்டவக்ரர் அவரை ஒரு கடுமையான சோதனைக்கு உள்ளாக்குறாரு. எதுக்கு இந்த அவசரம்? அந்த சோதனையை ஜனகர் எப்படி எதிர்கொண்டாரு? இதுக்குள்ளதான் ஓஷோ சொல்ற பல ஆழமான விஷயங்கள் ஒழிஞ்சிருக்கு. ஆமா, இது வெறும் ஒரு கேள்வி பதில் மாதிரி இல்ல. ஞானம்னா என்ன, அது கிடைச்சதுக்கு அப்புறம் ஒருத்தரோட மனநிலை எப்படி இருக்கும்னு காட்டுற ஒரு உளவியல் நாடகம்னே சொல்லலாம். ஓஷோ சொல்ற மாதிரி ஜனகரப்போ திகைப்போட உச்சியில இருக்கார். நடந்ததை அவராலே நம்ப முடியல. இது உண்மையா இல்ல கனவான ஒரு ஒரு குழப்பம். அந்த சரியான நேரத்துல தான் அஷ்டவக்ரர் அந்த சோதனையை வைக்கிறார். இங்கதான் எனக்கு முதல் கேள்வியே வருது. ஒருத்தர் இவ்ளோ பெரிய ஆன்மீக அனுபவத்தை அடைஞ்சிருக்கிறார். அவரை கொண்டாட வேண்டாமா, பாராட்ட வேண்டாமா? அதை விட்டுட்டு எதுக்கு உடனே ஒரு பரீட்சை வைக்கணும்? இது கொஞ்சம் கொடுமையா தெரியலையா? மேலோட்டமா பார்த்தா அப்படி தெரியலாம். ஆமா, ஆனா ஓஷோவோட பார்வையில இதுதான் உண்மையான கருணை. அவர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. ஒரு இளம் நாத்து இருக்குன்னு வைங்க. அது ரொம்ப நெகிழ்வுத்தன்மையோட இருக்கும். அதை நாம எப்படி வேணும்னாலும் வளைச்சு ஒரு அழகான வடிவத்துக்கு கொண்டு வரலாம். ஆனா அதுவே ஒரு பெரிய பழைய மரமா ஆயிடுச்சுன்னா அதை வளைக்க முயற்சி செஞ்சா என்ன ஆகும்? முடிஞ்சு போயிடும். வேற என்ன ஆகும்? அதேதான். ஞானம் கிடைச்ச அந்த முதல் கணம் மனசு அந்த இளம் நாத்து மாதிரி ரொம்ப இளகின தன்மையில இருக்கும். அப்போ அதை சரிபார்த்து உறுதிப்படுத்தி சரியான வடிவத்தை கொடுக்க முடியும். கொஞ்ச நாள் விட்டுட்டா அந்த ஞானம் ஒரு நம்பிக்கையா, ஒரு கருத்தா, ஒரு கல்லு மாதிரி இறுக்கமாயிடும். அதுக்கப்புறம் அதை சோதிக்க முடியாது. அதனாலதான் அந்த ஞானம் சூடா இருக்கும்போதே அஷ்டவக்ரர் அதை சோதிச்சு பாக்குறார். ஓ, அது உண்மையான தங்கம்தானா இல்ல வெறும் முலாம் பூசினதான்னு பாக்குறதுக்கு? கரெக்ட், முலாம் தானான்னு பாக்குறார். ஓகே, அந்த ஞானம் ஒரு கல்லா மாறுறதுக்கு முன்னாடி அதை செதுக்கணுன்ற பாயிண்ட் புரியுது. சரி, இப்போ ஜனகரோட இடத்துல ஒரு சாதாரண மனுஷன் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? தன் குருவே தன்னை சந்தேகிக்கிறார்னு தெரிஞ்சா கோவம், ஆத்திரம், வாக்குவாதம்னு பெரிய ரணகளமே ஆயிருக்குமே. நான் யாருன்னு உங்களுக்கு பெரியாதான்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? நிச்சயமா. அதுதான் நமக்கும் ஜனகருக்கும் உள்ள வித்தியாசம். இங்கேதான் அவரோட ஞானம் பளிச்சுன்னு தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி கோபமோ தற்காப்பு உணர்வோ அவரிடம் துளி கூட இல்ல. அப்படியா? ஆமா. குருவுக்கு என் மேல பொறாமையா இருக்குமோ, அல்லது நான் அடைஞ்ச நிலையை அவரால தாங்கிக்க முடியலையோன்னு ஒரு வினாடி கூட அவர் நினைக்கல. அவர் தன்னை நிரூபிக்கவே முயற்சிக்கல. ஓஷோ இங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. என்ன அது? யாருக்கு தன்மேலேயே சந்தேகம் இருக்கோ அவன்தான் தன்னை மத்தவங்க முன்னாடி சரிதான நிரூபிக்க போராடுவா. ஜனகருக்கு அந்த தேவையே இல்ல. அவர் பதில்ல அகங்காரத்தோட நிழல் கூட படல. ஹாஹா, இது ரொம்ப ஆழமான கருத்து. அப்போ ஜனகரோட பதில் வெறும் வார்த்தைகள் இல்ல, அது அவரோட மனநிலையோட பிரதிபலிப்பு. சரி, அவர் பதில் ஹந்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தையில தொடங்குது. ஓஷோ இந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு பெரிய விளக்கமே கொடுக்கறாரு. அப்படி என்ன இருக்கு அந்த வார்த்தையில? ஆமா, ஓஷோ அந்த வார்த்தையோட வேர் வரைக்கும் போறார். ஹந்தாங்கிற வார்த்தை ஜைன மதத்துல வர்ற அரிஹந்த், பௌத்த மதத்துல வர்ற அரஹத்ங்கிற வார்த்தைகளோடு தொடர்புடையதுன்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம், அப்போ ஹந்தாங்கிறது வெறும் ஆஹா இல்ல ஊ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரிய வார்த்தை மட்டும் இல்லையா? அதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கா? நிச்சயமா. அதுக்கு 2 முக்கியமான அர்த்தங்கள் இருக்கு. ஒன்னு, காமம், கோபம், பேராசை, பொறாம மாதிரி நமக்குள்ள இருக்கிற எதிரிகளை ஜெயிச்சவர். சரி. இரண்டாவது, தன் அகங்காரத்தையே அழித்தவர். அதாவது தன்னையே கொன்றவர். இது ரொம்ப முக்கியமான வேறுபாடு. சாதாரண தற்கொலை உடம்பதான் கொல்லும், ஆனா அகங்காரத்தை இன்னும் வலுப்படுத்தும். ஆனா ஞானி தன்னோட நான்கிற உணர்வையே அழிச்சிடுறான். வாவ்! அப்போ ஜனகர் ஹந்த் அன்னு சொன்னப்போ அவர் அஷ்டவக்ரரை பார்த்து, நீங்க உங்க உள்ளெதிரிகளை ஜெயிச்சவர், உங்க அகங்காரத்தை அழிச்சவர். அந்த நிலையிலிருந்து தான் நீங்க இந்த சோதனையை வைக்கிறீங்க. அதனால இந்த சோதனை என்னோட அகங்காரத்தை தூண்டாது அப்படின்னு மறைமுகமா சொல்றார். இது ரொம்ப நுட்பமான உரையாடலா இருக்கே. மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த ஒரு வார்த்தையில ஜனகர் தன்னோட முழு சரணாகதியும் புரிதலையும் வெளிப்படுத்திடுறார். அதுக்கு பிறகு அவர் சொல்ற சூத்திரங்கள் எல்லாமே அந்த ஒரு வார்த்தையோட விளக்கம் மாதிரிதான். சரி, அந்த விளக்கத்துக்குள்ள போவோம். ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசத்தை ஜனகர் சொல்றார். உலகத்தை 2 பேரும் எப்படி பாக்குறாங்கங்கிறதுல பெரிய வேறுபாடு இருக்குன்னு சொல்றார். அது என்ன? ஞானி இந்த உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் ஒரு லீலை, ஒரு விளையாட்டுன்னு பாக்குறான்.
ஆனா அஞ்ஞானியும் உலகத்தை தன் தலை மேல ஒரு பெரிய பாரமா நினைச்சு சுமந்துகிட்டே இருக்கான். ஓஷோ இத விளக்கறதுக்கு ஒரு அருமையான கதை சொல்லுவார். சொல்லுங்க. ஒரு ராஜா தன்னோட ரதத்துல போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு ஏழை நடந்து போறத பாக்குறார். இறக்கப்பட்டு அவன ரதத்துல ஏத்திக்கிறார். ஓகே. கொஞ்ச தூரம் போனதும் ராஜா திரும்பி பாக்குறார். அந்த ஏழை தன்னோட தலையில இருந்த மூட்டைய இறக்கி வைக்காம அப்படியே ரதத்துக்குள்ளேயும் சுமந்துகிட்டு உட்கார்ந்திருக்கான். ராஜாவுக்கு ஆச்சரியம். ஏனப்பா, ரதத்துல ஏறியாச்சில்ல, இனிமே எதுக்கு இந்த மூட்டைய தலையில சுமக்கிற? அதை இறக்கி வச்சுட்டு நிம்மதியாவான்னு சொல்றார். அதுக்கு அந்த ஏழை என்ன சொல்றான் தெரியுமா? என்ன சொல்றான்? மகாராஜா, நீங்க என்னையே இந்த ரதத்துல ஏத்திக்கிட்டதே பெரிய விஷயம். இதுல ஏன் சுமையையும் ஏத்தி உங்களுக்கு இன்னும் பாரம் கொடுக்க விரும்பலன்னு சொல்றான். அடடா, அந்த ஏழை மாதிரி தான் நாம எல்லாரும் இருக்கோம் இல்லையா? வாழ்க்கைங்கிற ரதத்துல பயணிச்சாலும் நம்ம கவலை பிரச்சனைங்கிற மூட்டையை இறக்கி வைக்க மனசே இல்லாம சுமந்துகிட்டே இருக்கோம். கரெக்ட். ஞானி அந்த மூட்டைய இறக்கி வச்சிடுறான். அவன் செய்பவன், அதாவது கர்த்தாங்கிற நிலையிலிருந்து நடக்கிறத வேடிக்கை பார்க்கிற சாட்சி, அதாவது திருஷ்டா நிலைக்கும் மாறிடுறான். இதுதான் அந்த வித்தியாசம். பிரமாதம். அப்போ ஞானி ஒரு நாடகத்துல நடிக்கிற நடிகர் மாதிரி, ஆனா தான் நடிக்கிறோன்னு அவனுக்கு தெரியும். ஆமா. அஞ்ஞானி தான் நடிக்கிற கதாபாத்திரத்தோட ஒன்றிப் போய் அதுதான் மின்ன நம்ப ஆரம்பிச்சிடுறான். நாடகமே வாழ்க்கைன்னு நினைக்கிறான். ஆனா ஞானி தான் ஒரு நடிகருங்கிறத ஒருபோதும் மறக்கறதில்ல. அவன் அந்த நடிப்பை ரசிச்சு செய்றான், ஆனா அதுல மூழ்கி போறதில்ல. அதனால அவன் நடிப்பில் ஒரு விளையாட்டுத்தனம் இருக்கும், தீவிரத்தன்மை இருக்காது. இந்த சாட்சி நிலைங்கிற எண்ணமே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நீங்க எதற்கும் சம்பந்தப்படாம ஒரு சாட்சியா மட்டும் இருந்தா அப்புறம் சந்தோஷம், மகிழ்ச்சி போன்ற உணர்ச்சிகளுக்கு என்ன ஆகும்? ஏன்னா அடுத்ததா ஜனகர் சொல்ற விஷயம் என்ன தலைகீழா நிப்பாட்டுது. தேவர்கள் கூட ஆசைப்படுற அந்த உயர்ந்த நிலையை அடைஞ்ச யோகி மகிழ்ச்சிய, அதாவது ஹர்ஷத்தை அடையறதில்லன்னு சொல்றார். ஞானம்னா எல்லையில்லாத மகிழ்ச்சி, பேரானந்தம்னு தானே நாம நினைச்சிட்டு இருக்கோம். இதுதான் ஓஷோவோட போதனைகள்ல ரொம்ப ஆழமான பகுதி. ஓஷோ என்ன சொல்றாருன்னா, சுகமும் துக்கமும் ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள். உங்களுக்கு சுகம் வேணும்னா நீங்க துக்கத்தையும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒன்ன மட்டும் பிடிச்சுக்கிட்டு இன்னொன்ன ஒதுக்க முடியாது. நீங்க எவ்வளவு உயரமா சந்தோஷத்துல பறக்கறீங்களோ அவ்வளவு ஆழமா துக்கத்துல விழ வேண்டியிருக்கும். அப்போ ஞானியோட நிலை என்ன? ரெண்டுக்கும் நடுவுலையா? நடுவுல இல்ல, ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது. அது பேரானந்தம் இல்ல, அது பேரமைதி. ஒரு தெளிந்த வானம் மாதிரி. அதுல சந்தோஷங்கிற வெள்ளை மேகமும் வராது, துக்கம்ங்கிற கருப்பு மேகமும் வராது. அது ஒரு சலனமற்ற நிலை. மகிழ்ச்சிங்கிறது கூட ஒரு விதமான அலை, மன அமைதிய கொலைக்கிற ஒரு விஷயம். ஆனா ஞானி ஒரு சலனமே இல்லாத ஏரி மாதிரி இருக்கான். அதனாலதான் ஜனகர் ஆச்சரியத்தோட சொல்றார். என்ன ஆச்சரியம்? அந்த நிலையை அடைஞ்ச யோகிக்கு மகிழ்ச்சி இல்லையேன்னு? ஆமா, அது மகிழ்ச்சியும் கடந்த ஒரு நிலை. இப்ப புரியுது. அது ஒரு உணர்ச்சி பூர்வமான உச்சம் இல்ல, அது ஒரு அமைதியான இருப்பு. இது முற்றிலும் ஒரு புதிய கோணம். சரி, இப்போ கடைசி மற்றும் முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த நான்கிற எண்ணம், அதாவது அகங்காரம் அழிஞ்சிருச்சுன்னா அப்புறம் செயல்களை யார் செய்யறது? யார் முடிவெடுக்கிறது? ஒருத்தர் செயலற்றவரா, ஒரு ரோபோ மாதிரி ஆகிட மாட்டாரா? இது கொஞ்சம் பயமா இருக்கே. இது பொதுவா எல்லாருக்கும் வர்ற பயம்தான். ஆனா உண்மை அது இல்ல. அகங்காரம் அழியும் போது தனிப்பட்ட வெறுப்புகளும் அழிஞ்சிடுது. நான் இதை செய்யணும், நான் அதை செய்யக்கூடாதுங்கிற எண்ணமே மறைஞ்சிடுது. செயல்கள் தானா, ரொம்ப இயல்பா, எதச்சானோன்னு சொல்லுவாங்க, பிரபஞ்சத்தோட சித்தப்படி நடக்குது. ஓஷோ சொல்ற மாதிரி அந்த ஞானி ஒரு புல்லாங்குழல் மாதிரி ஆகிடுறான். புல்லாங்குழல்? ஆமா. காத்து அந்த புல்லாங்குழலுக்குள்ள புகுந்து இசைய உருவாக்குது. புல்லாங்குழல் இசைய உருவாக்குறது இல்ல, அது ஒரு கருவி மட்டும்தான். அது மாதிரி அந்த ஞானி வழியா பிரபஞ்சம் செயல்படுது. பசிச்சா உடல் உணவு கேட்கும், அவன் சாப்பிடுவான். தூக்கம் வந்தா உடல் தூங்கும், அவன் தூங்குவான். ஆனா நான் சாப்பிடுறேன், நான் தூங்குறேங்கிற அந்த நான் அங்க இருக்காது. எல்லாம் ஒரு சாட்சியா பார்க்கப்படும். அப்போ அவனை கட்டுப்படுத்தவோ தடுக்கவோ அங்க யாரும் இல்ல. அதனாலதான் ஜனகர் அப்படிப்பட்ட ஞானியை யார் தடுக்க முடியும்னு கேக்குறார். ஏன்னா தடுக்கிறதுக்கு அங்க ஒரு நான் இல்ல. செயல்கள் நடக்கும், ஆனா செய்பவன் இருக்க மாட்டான். இது ஒரு முழுமையான சுதந்திர நிலை, சரிதானே? மிகச்சரியாக. அதுதான் உச்சக்கட்ட சுதந்திரம். விதிகளுக்கும் தடைகளுக்கும் அப்பாற்பட்ட நிலை அது. இந்த ஆழமான உரையாடலை கேட்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய புரிதல் ஏற்படுது. அப்போ உண்மையான மாற்றங்கிறது நாம செய்யற செயல்கள் அல்ல, நம்மளோட உள்நிலையில தான் இருக்கு. நாம என்ன செய்யறோங்கிறத விட எந்த மனநிலையில அதை செய்யறோங்கிறது தான் முக்கியம். அப்படிதானே?
அதுதான் இதோட சாராம்சம். வாழ்க்கைய ஒரு சுமையா சுமந்துகிட்டு இருக்கிற செய்பவன்கிற நிலையிலிருந்து அத ஒரு விளையாட்டா பாக்குற சாட்சி நிலைக்கு மாறுறது தான் ஞானம். அருமை. இந்த உரையாடலை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஓஷோ சொன்ன அந்த நாடக நடிகர்கள் கதை ஞாபகம் இருக்கா? நாம எல்லாரும் ஒரு நாடகத்துல நடிச்சிட்டு அது நடிப்புன்னே மறந்து போன நடிகர்கள் மாதிரி. உங்க அன்றாட வாழ்க்கைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை முறை நீங்க உங்க கதாபாத்திரத்துல தொலைஞ்சு போறீங்க? கோபம், கவலை, சந்தோஷம்னு அந்த கதாபாத்திரத்தோட உணர்ச்சிகளையே உங்க உணர்ச்சியா நினைச்சு அதுல மூழ்கி போறீங்க. எத்தனை முறை ஒரு நிமிஷம் நின்னு, ஓ, இது வெறும் நாடகம், நான் இதை வேடிக்கை பார்க்கும் சாட்சின்னு உங்களை நீங்களே விலகி நின்னு பாக்குறீங்கன்னு சிந்திச்சு பாருங்க. அந்த பார்வை மாறும்போது வாழ்க்கையே மாறலாம்.